காற்றின் தூரியல் காணொளிக்கு நல்வரவு. நீங்கள் இப்போ பார்க்குற இந்த பழம் மிராக்கிள் ஃப்ரூட் அப்படிங்கிற அதிசய பழம். பழம் சிவப்பு நிறத்தில் பார்க்குறதுக்கு ஈச்சம்பழம் மாதிரி இருக்கும். இதனுடைய ஆங்கில பெயர் மிராக்குலஸ் பெர்ரி. இது வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. இது ஏன் அதிசய பழம் அப்படின்னா, இந்த பழத்தை சாப்பிட்ட பிறகு வேறு எந்த புளிப்பு சுவையுடைய பழங்களை சாப்பிட்டாலும், புளி, எலுமிச்சை அல்லது வினிகர், இதை எதை சாப்பிட்டாலும் அவைகளும் இனிப்பு சுவையைத்தான் கொடுக்கும். இந்த மிராக்கிள் ஃப்ரூட்டில் கிளைகோப்ரோட்டீனும் கார்போஹைட்ரேட் சங்கிலி பிணைப்புகளையும் கொண்ட மிராக்குலின் அப்படிங்கிற ஒரு மூலக்கூறு இருக்குது. நாம் இந்த பழத்தை நல்லா உதப்பி வாய் முழுதும் அழுத்தி சாப்பிடும்போது இந்த மிராக்குலின் மூலக்கூறு ரிலீஸ் ஆகி நம்முடைய நாக்குடைய சுவை அரும்புகளோடு இணைஞ்சு இனிப்பு ஏற்பிகளை நல்லா தூண்டிவிடும். இதனால் நம்ம புளிப்பு பொருளை சாப்பிட்டாலும் அதில் இனிப்பு மட்டும்தான் தெரியும். இந்த எஃபெக்ட்டு அரை மணி நேரம் முதல் 1 மணி நேரம் வரைக்கும் இருக்கும். எச்சில் ஊற ஊற ஒரு அரை மணி நேரம் கழித்து மெதுவாக இந்த புரோட்டீன் விலக ஆரம்பிக்குது. இந்த மிராக்கிள் ஃப்ரூட்டு டேஸ்ட்டை மாடிஃபை பண்ணுறதுக்காக பல பானங்களில், உதாரணமாக காக்டெயில், பீர், வினிகர் இதுலையும், ஊறுகாய், சோள ரொட்டி போன்ற பல உணவு வகைகள்லையும் சுவையை மாற்றுறதுக்கும் சுவையை பேலன்ஸ் செய்யவும் சேர்க்கப்படுது. வெளிநாடுகளில் மட்டும் இல்லாமல் நம்முடைய உள்நாட்டிலையும் நடக்கிற ஃப்ளேவர் ட்ரிப்பிங் பார்ட்டிஸ்களில் இந்த பழத்தை சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு இதில் இருக்க கொட்டையை துப்பிட்டு பல வகையான உணவு வகைகளை ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா ஒவ்வொன்றும் வேறு வேறு சுவையை அவற்றுடைய இயல்புலேருந்து மாறி வேறு வேறு சுவையை கொடுக்கறதுனால அது ஒரு ஜாலியான உணவு டெஸ்டிங் இடமாக இருக்குது. எலுமிச்சை லெமனேடு மாதிரி இருக்கும். புளிப்பு சேர்த்த மிளகா சாசு இனிப்பு மிளகா சாஸாக மாறும். சாப்பிட்ட உடனே கமலா, ஆரஞ்சு, சாத்துக்குடி இதெல்லாம் சாப்பிட்டதுனால இனிப்பாகிறதுனால சிறுவர்கள் இதை விரும்பி சாப்பிட்றாங்க. சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட ஏற்றது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுடைய சிகிச்சைகள், மருந்து மாத்திரைகள் இதெல்லாம் அவங்களுடைய சுவை மொட்டுகளையும் உமிழ்நீர் ஊறுறதையும் பாதிக்கிறதுனால அவங்களுக்கு சாப்பிட்ற சாப்பாட்டில் டேஸ்ட்டே தெரியாது. உப்பா, கசப்பா, மண் மாதிரியாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு சாப்பிட விருப்பமே இருக்காது. அவங்களுக்கும் இந்த பழத்தை கொடுத்து ஆராய்ச்சி பண்ணிட்டு வராங்க. இந்த பழம் ஈஸியாக அழுகிரும் அப்படிங்கிறதுனால பழச்சதையை எடுத்து நல்லா குளிர்விச்சு பவுடராக்கி பிறகு வில்லைகளாக்கி மாத்திரை வடிவில் மயாமி கேன்சர் இன்ஸ்டிடியூட் ஃபார்மசியில் விற்கப்படுது. வெளியிலையும் இதை மாத்திரைகள் போல் விற்கிறாங்க. எல்லாருமே சாப்பிட ஏற்ற இந்த பழத்தை சாப்பிடுங்க, ஜாலி பண்ணுங்க.